சார் வணக்கம். என் பேர் சேது கார்த்திக். என் பொண்ணு வந்து குந்தவை நாச்சியார்னு நம்ம புத்தூர் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் யூகேஜி சேர்த்துருக்கேன். எல்லோரும் ஒரு தவறாகவே என்னை புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு தெளிவான ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. நான் எழுதி கொடுத்த லெட்டரில் வந்து என்ன எழுதி கொடுத்துருக்கேன்னா, என் பொண்ணை வந்து அன்போடையும் பண்போடும் கண்டிப்போடையும் வழி நடத்துங்க. அப்படி தவறும் பட்சத்தில் நீங்கள் தண்டிக்க கூட தயாராக இருங்க, அதுக்கு நான் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கலை அப்படின்ட்டு தான் நான் கம்பை கொடுத்துருக்கேன். சரிங்களா? அவங்க அன்பாலையும் பண்பாலையும் கண்டிக்க முடியாத பட்சத்தில் அவங்க தண்டிக்கவும் நான் அனுமதி கொடுக்குறேன். அதுக்கு பெற்றவங்களாலேயே நான் அனுமதி கொடுக்குறேன். இதில் தவறு எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியுது. இதுக்கு நிறையா கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சிலராக கொஞ்சம் தப்பாலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னையை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு சொசைட்டியில் நாளைக்கு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னாக்கா, இன்றைக்கி வந்து ஸ்கூலில் வந்து ஆசிரியர்கிட்ட தண்டிப்பில் வளராத பிள்ளை நாளைக்கு சொசைட்டியில் கண்டிப்பாக எந்த ஒரு பெரிய நிலையிலையும் வர முடியாது. பொதுவாகவே ஆசிரியர்கள் வந்து இப்போ பெற்றோர்கள் வந்து பையனை அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, தகாத வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடாது, கடினமான வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிற இடத்துல நீங்கள் வித்தியாசமாக பார்க்குறீங்க. இந்த மாதிரி ஆசிரியர்கள் அடிப்பதனால மாணவர்களை திருத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சார். அதாவது குழந்தைங்க வந்து ஒருத்தருக்காவது கொஞ்சம் பயந்தோ ஒரு கீழ்ப்படிஞ்சோ கண்டிப்பாக நடக்கணும். வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் செல்லம் தான் கொடுப்பாங்க. யாருமே அதிகபட்சமாக அடிக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அவங்க அடிப்பாங்க. எதுக்காக அடிக்கிறாங்க? அவங்க பேச்சை கேட்கல அப்படிங்கிற பட்சத்தில் தான் அடிப்பாங்க. அதே நிலைமை தான் ஸ்கூல்லையுமே. இப்போ ஸ்கூல்லையும் குழந்தைங்க ஒரு அளவுக்கு மேலே கேட்காத பட்சத்தில் அவங்க குழந்தைய அடிப்பாங்க. எந்த குழந்தைக்கும் ஆசிரியர்களுக்கும் முன்விரோதம் எதுவுமே கிடையாது. அந்த குழந்தைய நல்ல நிலைமையில வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அடிக்கிறாங்க. ஆனால் அதை வந்து நிறைய பேரண்ட்ஸ் தவறாக புரிஞ்சுக்கிட்டு அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு ஸ்கூலில் வந்து பிரச்சனை பண்ணுறது, ஆசிரியர்களை வந்து தவறாக நினைக்கிறது, இதெல்லாம் வந்து நான் வேணாம் அப்படிங்கிறது நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன, குழந்தைய முடிஞ்ச வரைக்கும் நல்ல நிலைமையில் கொண்டுட்டு வர்றதுக்காக அவங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லா பேரண்ட்ஸும் ஆமோதிக்கணும்னு தான் எதிர்பார்க்குறேன் நான். ஏன்னா ஆசிரியர்களுக்கும் குழந்தைங்களுக்கும் எந்த முன்விரோதமும் எப்போவுமே இருக்காது. குழந்தைய நல்லபடி அவங்க வந்து குழந்தைய அடிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு எதுவும் கட்டாயம் கிடையாது. குழந்தை கேட்காத பட்சத்தில், ஒரு விஷயத்த கீழ்ப்படியாத பட்சத்தில் அவங்க அடித்து தான் அவங்க சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறனால அவங்க அடிக்கிறாங்க. இதில் தவறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம குழந்தைய நம்ம அடிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் அவங்க எல்லாமே அவங்க அந்த டீச்சரோட குழந்தைங்க தான். ஒரு கிளாஸில் ஒரு 30 குழந்தைங்க இருக்காங்கன்னா 30 குழந்தைங்களுக்குமே தாய் மாதிரி தான் அந்த டீச்சரு. இப்போ ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய கண்டிக்கிறதுல தவறு எதுவும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை தவறு எதுவும் இருக்காது கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அங்கே இல்லை. நன்றி சார்.